ஹலோ எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா Realme P3 Pro டிவைஸ் பத்தினது தான். இது என்னடா திடீர்னு இந்த ஒரு வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா இது ஒரு சாட்டிஸ்ஃபையிங் வீடியோன்னே சொல்லலாம். இந்த டிவைஸ் வந்து நம்ம இப்போ Flipkart டீல்ல வாங்கியிருந்தோம். ஆக்சுவலா அது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதுனால அவங்க ஓப்பன் பண்ணி தான் குடுத்தாங்க. இந்த வீடியோ வந்த முழுக்க முழுக்க பர்ப்பஸ் பார்த்தீங்கன்னா, பிஜிஎம்ஐ டெஸ்ட்டுக்கு நெறைய வீடியோ நான் பார்த்துருந்தேன். 90 எஃப்பிஎஸ் வருதா இந்த ஃபோன்ல இல்ல 120 எஃப்பிஎஸ் வருதான்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கிளியரான ஒரு வீடியோவா இல்ல. நம்ம அத தான் இந்த வீடியோல செக் பண்ண போறோம். இந்த டிவைஸ வந்து இப்ப நான் வாங்குனதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர்ல இந்த வீடியோ இந்த மாரி வருமான்றதெல்லாம் தெரியாது. ஸோ ரெகுலரா நம்ம ஃபிஷ் கன்டென்ட்ஸ் தான் வரும். இந்த டிவைஸ் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஆல்ரெடி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதுனால ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டானுங்க. ஸோ இதில வந்து என்ன இஷ்யூ வந்துச்சுன்றத நான் சொல்றேன். இப்ப டிவைஸ் பார்க்க நல்லா புதுசாவே இருந்துச்சு. இந்த மாரி ஃபிளாஷ் டீல் அப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். இப்ப Flipkartல ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதுனால சில விஷயங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ணி ரிட்டர்ன் அனுப்ப முடியும். அதில நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் இந்த சார்ஜர் தான். இந்த சார்ஜர் வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டஸ்ட் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஓரத்துலலாம் ரொம்பவே வந்து யூஸ் பண்ண மார்க்லாம் தெரியற மாரி இருந்துச்சு. எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க. புது பாக்ஸ் சார்ஜர்ல இப்படி தான் இருக்குமான்றது எனக்கு தெரியல. இத நான் கேட்டதுக்கு, உங்களுக்கு இஷ்டம் இல்லன்னா அப்படியே ரிட்டர்ன் போட்டுக்கோங்க ப்ரோ. நான் எடுத்துட்டு போயிடுறேன். இதுதான் அவங்க சைட்லேருந்து சொன்ன பதில். பட் ஆனா பர்சனா அவங்களால அதுதானே சொல்ல முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த சார்ஜருக்காக நம்ம ரிட்டர்ன் போடவும் முடியாது. ஏன்னா இந்த டிவைஸ வந்து நான் 2 நாள் வெயிட் பண்ணி தான் வாங்குனேன். இந்த டீல்ல வந்து இந்த மாரி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். சார்ஜர் ஆனா புதுசா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்லாட்ல வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தெரியும். ஸோ கிளியரா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க செக் பண்ண இன்னொரு விஷயம் கேபிள். ஸோ இந்த கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றத நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். யூஸ் பண்ணியிருந்தா கேபிள் வந்து டஸ்டியா இருக்கும். அண்ட் ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழுக்கு இருக்கும். கேபிள் ஓரத்துலலாம் செக் பண்ணி பாருங்க. அந்த இடத்தாண்ட எடுத்து எடுத்து போட்டிருந்தா சில மார்க் தெரியும். அதெல்லாம் எதுவுமே இல்ல இந்த கேபிள்ல. ஸோ ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. அதனால தான் அந்த காம்ப்ரமைஸோட வாங்கியாச்சு. இப்போ இந்த டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வந்தோம்னா, இதில நல்லாவே குடுத்துருக்காங்க. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 20,000 ரேஞ்சில கிடைக்குது இந்த டிவைஸ் இப்போ. இந்த டீல்ல பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர்லாம் வந்தா 19,500க்கே கிடைக்குது. இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே வந்து 1.5K டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட் 120 ஹெர்ட்ஸ்ல இருக்கு. இதில மெயின் பார்த்தீங்கன்னா Snapdragon 7S Gen 3 குடுத்துருக்காங்க. அதுக்கு தான் மெயின் அட்வான்டேஜே இந்த ஃபோன்ல. அது மட்டும் இல்லாம இதில பவர் பண்றதுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 mAh 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட குடுத்துருக்காங்க. ஸோ அல்டிமேட்டா சார்ஜ் ஆச்சுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனோட மேஜர் அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அந்த டிஸ்ப்ளே தான் நான் சொல்லுவேன். இதில பார்த்தீங்கன்னா குவாட் கோர் கர்வ் டிஸ்ப்ளேன்னு சொல்றாங்க. எட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த மாரி கர்வ் டிஸ்ப்ளே தான் பிரீமியம் லுக்கே தரும். ஸோ பார்க்க பக்காவா இருந்துச்சு. ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கு. இதில ஒரே ஒரு வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து பாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ இதனால வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ்லாம் ஈஸியா ஃபார்ம் ஆகுது. இது ஒரு குறை தான் இதில. பட் ஆனா மெட்டல் பாடி குடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது ஒரு விஷயத்த மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா ஃபோன் வேற லெவல்ல இருக்கு. வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா 192 கிராம்ஸ் தான். இது பாடி திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.3 mm குடுத்துருக்காங்க. இது ரொம்ப வந்து ஸ்லிம்னு சொல்லிட முடியாது. ரொம்ப வந்து திக்னு சொல்லிட முடியாது. ஒரு மாடரேட் கண்டிஷன்ல நல்லாவே இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IP68 அண்ட் 69 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் குடுத்துருக்காங்க. 1.5 மீட்டர் வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் வாட்டர்ல இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாரி AMOLED டிஸ்ப்ளே தான் குடுத்துருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கோட அண்ட் 1500 பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்றாங்க. 6.83 இன்ச்சஸ் வந்து இதோட டிஸ்ப்ளே சைஸ் இருக்கும். ரொம்பவே ப்ராடா இருக்குன்னு சொல்லலாம் இதோட டிஸ்ப்ளே. இதுக்கு வந்து 1.5K டிஸ்ப்ளேன்றதுனால ஸோ பார்க்க பிரைட்டாவும் இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இதில குடுத்துருக்க இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சர்வீஸ் போகும்போது டஸ்ட் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்னர்ல ஒட்டக்கூடிய அந்த இதுதான். எந்தெந்த கேப்ஸ் இருக்கோ அங்க ஒட்டுறதுக்கான ஷீட்ஸும் குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா Android 15ல Realme UI 6.0 வருது. Snapdragon 7S Gen 3ன்றதுனால சூப்பராவே இருக்கும் இந்த டிவைஸ். ஸோ இதோட AnTuTu ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஒரு 8 லாக் கிட்ட வந்து AnTuTu ஸ்கோர்ஸ் இருந்தது. பெஞ்ச்மார்க் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க. அத பார்த்து தான் நானும் வாங்கியிருந்தேன். ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா, இது 7S Gen 3ன்றதுனால ஓரளவுக்கு வந்து PUBGல வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுன்றது கெஸ் பண்ணி தான் இந்த டிவைஸ் வாங்கியிருந்தோம். ஏன்னா YouTubeல நெறைய போட்டு பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, 90 FPS தான் இந்த டிவைஸ்க்கு வந்துச்சு. அந்த 90 FPS ஹேங் ஆகுற மாரிலாம் ஒரு வீடியோ இருந்தது. அத தான் நம்ம செக் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்க வேரியன்ட் நைட்ல வந்து இந்த மாரி க்ளோ ஆகும். ஸோ பேக்ல பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருந்துச்சு. இது ஒரு அட்வான்டேஜ் இந்த ஃபோன பொறுத்தவரைக்கும். இது இல்லாம 2 லெதர் கேசிங்லயும் வருது. ஸோ உங்களுக்கு அந்த மாரி க்ளோலாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த டைப்பும் எடுத்துக்கலாம். அண்ட் இதோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டா சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட ஆச்சு இதோட பேட்டரிய ஃபுல் பண்றதுக்கு. 80 வாட்ஸ் சார்ஜர்ல நான் சார்ஜ் பண்ணப்போ எனக்கு வந்து 1 ஹவர் டைம் எடுத்தது. ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா, ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குது. நம்ம இங்க கேமராலாம் டெஸ்ட் பண்ணாததுக்கு காரணம், நம்ம அந்த அளவுக்கு ஃபோன்ல வந்து எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ ஃபோன ரிவ்யூ பண்ற அளவுலாம் இந்த வீடியோவும் இல்ல. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிஜிஎம்ஐ டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதில ஓவராலா வந்து ஃபோன பார்த்துக்க அப்படியே வந்து டைரக்ட்டா வந்து அந்த பிஜிஎம்ஐ டெஸ்ட் போ வேண்டாம். ஸோ ஃபோன பத்தி ஓவராலா செக் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இதில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சரி, எதனா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த ஃபோன பத்தி கரெக்ட் பண்ணணும்னா கரெக்ட் பண்ணிடுங்க. வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நம்ம வந்து கேமராலாம் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ரொம்ப வந்து புவர்லாம் சொல்ல முடியாது. ஒரு மீடியம்னு வச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம முக்கியமா வாங்குன டிவைஸ வந்து எதுக்கு பெர்ஃபார்மன்ஸ பார்க்கணுமோ அத பார்த்துடலாம். இப்போ நம்ம பிஜிஎம்ஐ டெஸ்ட் பண்ண தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதுதான் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நான் இத பப்ஜின்னு சொன்னேன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பிஜிஎம்ஐ தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நடுவுல எதனா மாத்தியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. ஸோ இதோட எஃப்பிஎஸ் பார்த்தீங்கன்னா 90ல வச்சு ஆடும்போது அந்த 90 வந்து கரெக்ட்டா ஒரு 80 டூ 90 ரேஞ்சில போயிட்டுருக்கு. ஸோ நீங்க 120 போகும்போது மட்டும் இது கொஞ்சம் ட்ராப் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100லேருந்து 120 ரேஞ்ச் வந்து கான்ஸ்டன்ட்டா மீட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த 99 வரைக்கும் வந்துட்டும் அந்த ஃப்ரேம் ட்ராப் இருக்க தான் செய்யுது. 99 வந்துட்டு திருப்பி பூஸ்ட் ஆகுது. ஸோ நீங்க 120 இந்த டிவைஸ்ல அன்லாக் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு 115, 110 அந்த மாரி ரேஞ்சில போயிட்டு வருது பார்த்தீங்களா? ஸோ வந்து லாக் பண்ணி ஆட முடியல. ஓரளவுக்கு வந்து ஃப்ரேம் ட்ராப் இருக்க தான் செய்யுது. பட் ஆனா 120ல நமக்கு பிளேயபிளா தான் இருக்கு. இதில வந்து நீங்க 120 வச்சு ஆடுனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆவரேஜா 100லேருந்து 110 வரைக்கும் போகுது. இதில ஒரு சின்ன ட்ராபேக் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால ரெக்கார்ட் போட்டுட்டு இந்த மாரி PUBG ஆட முடியல. அப்படி இருக்கும்போது ரெக்கார்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே லாக் தெரியுது. ஸோ இதோட ஃப்ரேம் ட்ராப் பார்த்தீங்கன்னா, 120ல போட்டு நீங்க ஆடும்போது ஒரு 90, 80 வரைக்கும்லாம் ஃப்ரேம் ட்ராப் இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு மட்டும் இந்த ஃபோன்ல ஆட முடியல. ஸோ அதுக்கு என்ன குறைன்றது தெரியல. ஃபியூச்சர்ல மேபி எதுனா அப்டேட் வந்தாலும் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஆட முடியல. 120 எஃப்பிஎஸ்ல வச்சு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டோம்னா 80 வரைக்கும்லாம் வந்து ட்ராப் இருந்துச்சு. ஸோ அது மாரி பண்ண முடியல. இதுவே Gen 2 டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் ஈஸியா வந்து 120லே லாக் ஆகிருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டாலும் அந்த மாரி லாக் தெரியாது. இது ஒண்ணு தான் டிஃபரன்ஸா இருக்கு. மேபி இத ஃபியூச்சர்ல சரி பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம Gen 2 டிவைஸ்க்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து அண்டர் 20Kல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல் ரவுண்டர் டிவைஸ்ன்னு தான் நான் சொல்வேன். ஸோ செம்ம ஒர்த் இது எடுக்கிறதுல. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா பிஜிஎம்ஐ வந்து 120 எஃப்பிஎஸ்ல விளையாடணும். ஒரு ஆவரேஜா ஒரு 20K அண்டர்ல எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, கண்டிப்பா இந்த டிவைஸை சஜெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஆல் ரவுண்டர் டிவைஸா இது இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் தட்டி விட்டுருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.